2016ஆம் ஆண்டு விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியான தெறி திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ஹிந்தி ரீமேக் தான் இந்த பேபி ஜான். அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்ற பாணியில் தான் இந்த ஹிந்தி ரீமேக்கினுடைய கதையுமே கம்ப்ளீட்டாக நகருது. ஸோ இங்கே தெறி திரைப்படத்தை அட்லி இயக்கியிருந்தார் இல்லையா, இப்போ ஹிந்தியில் பேபி ஜான் அப்படின்ற பேரில் அவருடைய படத்தை அவரே தயாரிச்சிருக்காரு. காலிஸ் அப்படின்றவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. தெறி திரைப்படத்தை நம்ம பல தடவை பார்த்துருப்போம். ஒவ்வொரு சீனுமே நமக்கு அவ்வளோ ஞாபகம் இருக்கும். அந்த படத்தோட கதையை தனியாக சொல்ல தேவையில்லை. பட் இருந்தாலும் இப்போ அது பேபி ஜானாக மாறி இருக்கிறதுனால இந்த பேபி ஜானோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளத்தில் அப்பாவியாக வாழ்ந்துட்டு இருக்காரு ஜான் டி சில்வா. அங்கே இருக்கக்கூடிய சில வில்லன் கேங்குகளால் இவருடைய பழைய பாஷா ரெக்கார்டுகள் புரட்டப்படுது. ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்போது நிகழும் சில அநீதிகளால் தன்னுடைய குடும்பத்தை இழந்து வில்லன் கிட்டேருந்து தப்பிச்சு கேரளாவில் மகள் கூட அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வருது. மெயின் வில்லன் அவருக்குள்ளே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஹீரோவை தட்டி எழுப்புறாரு. ஸோ பழைய பாஷாவாக திரும்பக்கூடிய நம்ம ஹீரோ வில்லன்களை படி வாங்கினாரா, என்ன ஆக போகுது, கிளைமேக்ஸில் தெரிய தாண்டி வச்சிருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றது தான் இந்த காலிஸோட டைரக்ஷனில் வெளியாகி இருக்கக்கூடிய பேபி ஜான் திரைப்படத்தினுடைய கதை. திரைப்படத்தினுடைய கதைகளில் சிறு சிறு மாற்றங்களை மட்டுமே கொண்டு வந்திருக்கார் இயக்குனர். மற்றபடி ஊர் சைடில் இந்த அடிச்சான் காப்பின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜயோட பாடி லாங்குவேஜ்லேருந்து படத்தில் இருக்கக்கூடிய டயலாக் வரைக்கும் அப்படியே ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்டிங்கில் சில விஷயங்களை பார்த்து பழகிட்டதுனால ஹிந்தியில் அதை ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த படத்தோட ஹீரோ வருண் தவானோ அல்லது கீர்த்தி சுரேஷோ வமிகா கப்பியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஐயா வேணாம்யா விட்டுருங்கயா தயவு செஞ்சீங்களா அந்த மாதிரி இருக்குது. படத்தினுடைய அந்த மோதல் புள்ளிக்கு கூடுதலாக பழைய டெம்ப்ளேட் எலிமெண்ட் ஒன்றத்தையும் படத்தில் அவர் சொருகி விட்டுருக்காரு. இதை தாண்டி கதாபாத்திரங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த சின்ன சின்ன மாற்றங்களும் கூட இதை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி எந்தவித சர்ப்ரைஸுமே இல்லாமல் நகர்ந்து போகுது. ஐபிஎஸ் அதிகாரியாக கம்பீர நடை போடக்கூடிய வருண் தவான் கலகலப்பான நடிப்பை கொண்டு கொடுத்து என்டர்டெயின் பண்ணுறாரு. அந்த கதாபாத்திரம் அவருக்கு சரியாக பொருந்தியும் போகுது அப்படின்றது இந்த படத்தினுடைய ப்ளஸ்களில் ஒன்று. ஆக்ஷன் காட்சிகளில் படி கில்லாடியாக தனித்தன்மை பதிக்கக்கூடிய வருண் தவான் குழந்தையோட வரக்கூடிய அந்த ஜான் டி சில்வா கதாபாத்திரத்தில் விஜய் பண்ண மாதிரியே சில கியூட் ரியாக்ஷன்கள்லாம் தானும் பண்ணுறான் அப்படின்ற பேரில் சிலதெல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம கிரிஞ்சாக தான் இருக்குது. நம்மளையும் அப்படி ஃபீல் பண்ண தான் வைக்கிறாரு. பாலிவுட்டில் முதல் முறையாக கதாநாயகியாக தடம் பதிச்சிருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய டீசெண்டான பங்களிப்பு இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எமோஷனல் காட்சிகளில் இன்னமுமே கூட கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம் அப்படின்றது தான் ஆடியன்ஸோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது. ஒரிஜினல் திரைப்படத்தில் கேரளா ஆசிரியை கதாபாத்திரத்தில் சில மாற்றங்களை கொண்டு அங்கே எமி ஜாக்சன் நடித்த கதாபாத்திரத்தில் இங்கே வமிகா கேபியை நடிக்க வச்சிருக்காங்க. தன்னுடைய வசீகரமான நடிப்பால லைக்ஸ் வாங்குறாங்க. இந்த ரீமேக்ல உருப்படியா அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணி அட நல்லா இருக்கே அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச ஒரே கேரக்டர் வமிகா கேபி மட்டும்தான். அது மட்டும் இல்லாம ஆக்ஷன் காட்சிகள்லையுமே ரொம்ப நேர்த்தியான உழைப்பை கொடுத்து ஒண்டர் உமனாவே மாறி நம்மளையும் விசில் அடிக்க வச்சு இந்த தெரி ரீமேக் பேபி ஜான்ல பாஸ் மார்க் இல்லைங்க டிஸ்டிங்ஷனே வாங்குறது வமிகா கேபி கேரக்டர் மட்டும்தான். வில்லன் கதாபாத்திரத்தில் ஜாக்கி ஷெராஃப் எந்தவித புதுமையுமே பண்ணிடவே கூடாதுன்ற பிடிவாதத்தோட அதே டெம்ப்ளேட் வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் தான் இவரும் கொடுத்திருக்காரு. சில இடங்கள் அவருடைய மேக்கப் எக்ஸ்பிரஷன்களையே மறைக்கிற அளவுக்கு ஓவர் டோஸ் ஆயிடுது. இதை தாண்டி நமக்கு பரிச்சயமான காளி வெங்கட் பாலிவுட்ல தடம் பதிக்கக்கூடிய முதல் திரைப்படம் இது. கொஞ்ச நேரமே வந்தாலும் எமோஷனல் காலத்தில் அவருமே புகுந்து விளையாடி மனசுல ஒரு இடத்தை பிடிச்சிடுறாரு. ஜாஃபர் சாதிக்குமே கூட ஒரு சிறிய வில்லன் வேடத்தில் நடிச்சு குட் அட நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிடறாரு. ஒரிஜினல் வெர்ஷன்லேருந்து பல விஷயங்களை மெருகேற்றுறதா நினச்சிக்கிட்டு சேர்த்திருக்காங்க. ஆனால் அதுவுமே பல மாஸ் மசாலா திரைப்படங்களுடைய ரிப்பீட் அடித்த விஷயங்கள் தான். வழக்கமான மாஸ் கமர்ஷியல் படங்களையே தூசு தட்டி சேர்த்து சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் அப்படின்னு கொடுத்து கேபையா அப்படின்னு நம்மளே வருத்தத்தோடு கேட்க வைக்கிறாங்க இந்த படக்குழுவினர். ஒரு மாஸ் மசாலா திரைப்படத்திற்கு தேவையான அத்தனையும் இந்த படத்தில் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. எல்லாமே ஒரு சிட்டிகை அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயுமே ஒரு சுவை குறைவாக இருக்கிறது. அது ஏனோ தெரில, ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இந்த படத்தில் தனியாக தெரியுது. ஒரு பீக் காட்சியினோட மாஸ் தன்மையை உணர்றதுக்குள்ள குட் வைப்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரியான களத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பஞ்ச் வசனத்தை கொடுத்து அட போங்க பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்ல வச்சிடுறாங்க. இதை தாண்டி இரண்டாவது பாதியில் கதாநாயகன் ஆக்ஷன் அவதாரம் எடுக்கிற அந்த இடத்துலையா இருக்கட்டும், கிளைமேக்ஸில் அவங்க எமோஷனல் சென்டிமெண்ட் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய சில கிரிஞ்ச் காட்சிகளாக இருக்கட்டும், பார்வையாளர்களோட பொறுமையை பயங்கரமாகவே சோதிக்குது. திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக்காக இருந்தாலும் திரைப்படம் முடிகிற மாதிரி இதுவும் முடிஞ்சிட்டு என்னங்க அதுக்கப்புறமா படம் ஓடிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் என்னங்க இருக்குது அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தில் இந்த ஏஜென்ட் டீனா ஏஜென்ட் விக்ரம் அப்படிலாம் போட்டு ஒரு டைட்டில் கார்டு பண்ணாலும் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் வர படங்களெல்லாம் அதே மாதிரி பண்ணுறன்ற பேரில் இவங்க பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல. அதுவும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லீடு வச்சு முடிக்கிறாங்க இப்போ வர படத்துலலாம். அதுக்கு எந்தவித விதிவிலக்கும் இல்லாமல் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பேபி ஜான் திரைப்படத்தில். நான் சொன்ன மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சியோட அந்த படம் முடிஞ்சிடும். ஆனால் இங்கே பேபி ஜான் அதோட அஃபிஷியல் ரீமேக்காக
இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காட்சியோட படம் முடியாமல் நீண்டுகிட்டே போகுது. என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த வருண் தவான் கதாபாத்திரத்தில் ஆரம்பிச்சு மொட்டராஜேந்திரன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த போலீஸ்கார கதாபாத்திரம் வரைக்கும் எல்லாருமே திடீர்னு ஏஜென்ட்டுகள் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் இவங்க இந்த ஏஜென்ட், அவங்க இந்த ஏஜென்ட் டைட்டில் கார்டு போடுறாங்க. ஏங்க இவங்களாம் ஏஜென்ட்டுகளா இல்லை காவல் அதிகாரிகளா? என்னங்க இதெல்லாம், என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி மாமன்னன் வடிவேலு மாதிரி நம்ம மண்டையை குழப்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா பாய் ஜான் அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ என்ட்ரியில் சல்மான் கான் வேற வந்து இறங்கி ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி கதற அளவுக்கு பல மாற்றங்களை இந்த பேபி ஜான்ல அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே தமிழில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படத்தை அந்த ஹிந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்றப்போ மேக்கிங்கில் அதுக்கேற்ற மாதிரி முக்கியமான கவனத்தை செலுத்தி இருக்கக்கூடிய இயக்குனர் காலிஸுக்கு தனியாக ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம். இயக்குனருக்கு கரம் கொடுத்து படத்தை பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் கிரண் கௌசிக். ஆனால் ஒரிஜினல் வெர்ஷனில் இருந்த அந்த ஷார்ட் கம்போசிங் மாறாததுனால கிரண் கௌசிக்கினுடைய தனித்துவம் எங்கேயுமே தென்படலை. நிறைய இடங்களில் இது தெரியுதானே, இது அப்படியே தெரியுமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. மாஸ் காட்சிகளோட பின்னணி இசையில் மாஸ் காட்டும் தமன் எமோஷனல் காட்சிகளில் எங்கேயோ காணா போயிட்டாரு, தேட வேண்டியிருக்கு. 9 மட்டகா பாடல் நல்ல வைப் நம்பர், அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போதுமே கூட செம்மையாக இருந்துச்சு. பல காட்சிகளில் கலை இயக்குனர் முத்துராஜ் அவருடைய நேர்த்தியான உழைப்பையும் பார்க்க முடியுது. ஒரிஜினல் தெரி வெர்ஷனில் சில மசாலா படங்களுடைய எலிமெண்ட்டுகளை சேர்த்து ரீமேக்காக இருக்கக்கூடிய இந்த பேபி ஜான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பேஸ்மெண்ட் வீக்காகவே இருக்குது. இந்த படத்தை நான் போய் தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக என்ன சொல்வேன் அப்படின்னா, தெரி படத்தோட மிகப்பெரிய ஃபேன் நீங்கள், தெரி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பார்த்து தெரி படத்தின் மீதான அபிப்பிராயத்தை குறைச்சிக்காதீங்க. இப்போ எப்படி பார்ட் 1 திரைப்படம் சுமாராக போனாலும் அதுக்கு ஒரு பார்ட் 2 பண்ணி எப்பா பார்ட் 1 பரவாயில்ல நம்மளை செலிப்ரேட் பண்ண வச்சிருவாங்க. அந்த வகையில் இந்த பேபி ஜான் பார்க்கும்போது தெரி படம் ஒரு கல்ட் கிளாசிக்காகவே நமக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருது. ஆனால் இந்த படத்தை தனி படமாக பார்த்தீங்கனாலுமே கூட ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்னு கேட்டால் நமக்கு இல்லை. மேபி அங்கே வட இந்தியா பக்கம் இந்த படத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத வர நாட்களில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெரி படத்தினுடைய ரீமேக்காக தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த பேபி ஜான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம படங்களை வந்து வேறு மொழியில் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சீன் வச்சு பார்ப்போம்ல, இந்த சீன் அங்கே எப்படி எடுத்திருக்காங்க, இந்த சீன் அங்கே எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தையும் வந்து அங்கங்கே ஓட்டி இந்த சீன் என்னப்பா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க, இந்த சீனில் விஜய் எப்படி நடிச்சிருப்பாரு, சமந்தா எப்படி இருப்பாங்க, இவங்க என்ன இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலாய் மெட்டீரியலாக வேணால் உட்காந்து கவனிக்கிறதுக்கு இந்த படம் யூஸ் ஆகுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு படமாக போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தமிழ் ஆடியன்ஸாக அவங்க டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, மேபி உங்களுக்கு அந்த வட இந்திய படங்கள் பிடிக்கலாம், பாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஜவான் மாதிரியான படங்கள்லாம் உங்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த பேபி ஜான் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது புதிய பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் அடைத்திருங்க.